இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்றிருக்கிறாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய நம்முடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தான். இன்றைக்கு பதவி ஏற்றிருக்கிறாரு ஆளுநர் அவர்களுடைய முன்னிலையில. ஆளுநர் அவர்களுடைய முன்னிலையில கிட்டத்தட்ட 9 பேர் அமைச்சர்களாகவும் பதவி ஏற்றிருக்கிறாங்க. யார் அவங்க, என்ன விவரம் அப்படின்னு சில குழப்பங்கள், சில கேள்விகள், சில சர்ச்சஸ் அப்படின்றது அதிகமா இருந்துட்டு இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா இப்ப சில நோன் ஃபேசஸ் ஆதவ அர்ஜுனாவா இருக்கட்டும், ராஜ்மோகன் அவர்கள், செங்கோட்டையன் அவர்களை பற்றி எல்லாம் தெரியும். ஆனா அதுல அந்த 9 பேர்ல ஒரு பெண் இருக்காங்க, கீர்த்தனா. அவங்க சிவகாசியில போட்டி போட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. கீர்த்தனா அவர்களை பற்றி இன்றைக்கு சமூக வலைதளங்கள்ல வைரலா போயிட்டு இருக்காங்க அப்படின்றதும் ஒரு முக்கியமான விஷயம். அவங்களை பத்தி தான் இந்த காணொலியில் நம்ம விரிவா பார்க்க போறோம். இன்றைக்கு விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்றதுக்கு அப்புறமா போட்ட முதல் கையெழுத்து அப்படின்றதையே மக்கள் முன்னிலையில டிரான்ஸ்பரண்டா கையெழுத்து போட்டிருந்தாரு. அந்த கையெழுத்து முதல் இதுவே மின்சாரத்தை சார்ந்து இருந்தது. இதே மாதிரி இந்த அமைச்சர்கள் எல்லாரும் என்ன கையெழுத்து போட போறாங்க, அவங்களுடைய முதல் கையெழுத்து என்னவா இருக்கு அப்படின்றதும் இன்றைக்கு ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. கீர்த்தனா அவர்களை பத்தி பார்ப்போம். இப்படி எல்லாரையும் ஆச்சரியத்துக்கு உள்ளாக்குன கீர்த்தனா அவர்கள் ஹிந்தியில பேசி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பல ஊடகங்கள்ல மேடை விவாதங்கள் வரும் பொழுது விவாத நிகழ்ச்சிகள் எல்லாத்துலயும் பயங்கரமான கேள்விகளை திமுக அரசை நோக்கி முன் வச்சவங்களாகவும் இருக்கிறாங்க. யார் இவங்க பார்ப்போம். தாவேகா தரப்புல இருந்து இன்றைக்கு ஆளுநர் அர்லேக்கர் அவர்களுடைய தலைமையில பொறுப்பேற்ற அமைச்சர்கள்னு பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள், ஆனந்த் அவர்கள், அதே மாதிரி சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள், ஆதவ் அர்ஜுனா அவர்கள், ராஜ்மோகன், அதே மாதிரி அருண்ராஜ் அவர்கள், வெங்கட்ராமன் அவர்கள், அதுக்கப்புறமா அந்த பெண் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கீர்த்தனா அவர்களும் பதவி ஏற்றிருக்காங்க. சிவகாசி சட்டமன்ற தொகுதியில தாவேகா சார்பாக போட்டியிட்டு கீர்த்தனா அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. இவங்களுக்கு வயது 30. இவங்க மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துல இளங்கலை கணிதம் படிச்சிருக்காங்க. அதே மாதிரி புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்துல முதுகலை படிச்சிருக்காங்க. முதுகலை பாத்தீங்கன்னா புள்ளியியல்ல படிச்சிருக்காங்க கீர்த்தனா அவர்கள். இன்னும் திருமணம் ஆகாத ஒரு இளம் பெண்ணாகத்தான் இவங்க இருக்கிறாங்க. மிகவும் எளிமையான வாழ்க்கையை நடத்தி வரக்கூடியவராகவும் இருக்கிறாங்க. இவங்களுடைய 2025-26 அந்த நிதியாண்டுக்குள்ள வருமானம் அப்படின்றதே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6.3 லட்சம் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. இவங்க ஒரு எளிய பின்னணியில இருந்து சாதாரண ஒரு வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு பெண்ணாகத்தான் இருக்கிறாங்க. அங்க இருந்து இவங்க இந்த மாதிரி ஒரு அமைச்சர் அப்படின்ற இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறாங்க. யார் வேணாலும் எது வேணாலும் ஆகலாம், நம்ம நினைச்சா மேனிஃபெஸ்ட் பண்ணா நடத்தலாம் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய உதாரணமா விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. இப்ப அவங்களுடைய வேட்பாளர்களும் இருந்து இப்ப அமைச்சராக மாறி இருக்கிறாங்க கீர்த்தனா அவர்கள். அடுத்ததா பாத்தீங்கன்னா அதுல இந்தியில பேசுறது பல பேர் சர்ச்சையா சொல்லியிருக்கக்கூடிய நிலையில அவங்களுடைய விளக்கமும் இன்னுமே சர்ச்சையான ஒரு நிலையில தான் இருந்துட்டு இருக்கு. அதெல்லாம் எப்படி நகர போகுது அப்படின்றதெல்லாம் பொறுத்து வரக்கூடிய காலகட்டத்துல பார்க்கதான் போறோம். ஏன்னா கீர்த்தனா அவர்களை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான அரசியலை பேசக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாங்க. ராஜ்மோகன் அவர்கள், அதே மாதிரி கீர்த்தனா அவர்கள் எல்லாரும் சேர்ந்து பிரஸ் மீட் கொடுக்கக்கூடிய காட்சிகளும் வந்திருந்தது. ஆங்கிலத்திலையும் ஹிந்தியிலையும் அவங்களுடைய உரையை ஆற்றி அந்த அளவுக்கு பேச தொடங்கி இருக்கிறாங்க. அதுவே இன்றைக்கு பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. ஏன்னா பெண் தலைவர்கள் அப்படின்றதே மிக குறைவாகத்தான் தமிழ்நாடு பார்த்திருக்கு. ஜெயலலிதா அவர்கள், கனிமொழி போன்றவர்கள், ஜோதிமணி போன்றவர்கள், இந்த மாதிரி குறைவான பெண் சொற்பமா தான் பார்த்திருக்காங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், இவங்க எல்லாருமே நோன் ஃபேஸஸா இருக்காங்க. இப்ப சொல்லும் பொழுதே நான் இருக்கிறதுல யாரெல்லாம் பிரபலமா இருக்கிறாங்களோ அவங்கள தான் சொல்றக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கு. இதை தாண்டி பெண் அரசியல்வாதிகள் பல பேர் இருந்தாலும் அவர்களுக்கு அப்படின்ற அந்த ஒரு இடம் அப்படின்றது பெரிய அளவுல கொடுக்கப்படாத பொறுப்புகள் இருக்காது. ஆனா இங்க ஒரு அமைச்சராக ஒரு பெண் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ஆளுநர் முன்னிலையிலேயே. இது பெரிய அளவுல மக்கள் மத்தியில ஒரு வியப்புக்குரிய விஷயமாகவும் வரவேற்புக்குரிய விஷயமாகவும் மாறி இருக்கு தாவேகாவை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க சொல்றது என்னன்னா, அரசியலை பார்த்து யாரும் பயப்பட வேணாம், சாதி, மதம், பணம் இது எல்லாத்தையும் கடந்து நான் இப்போ அரசியலுக்கு வந்திருக்கேன். இந்த மாதிரியான ஒரு சூழல் தமிழ்நாட்டுல புதுசு, என்னால் முடியுது அப்படின்னா எல்லாராலையும் முடியும் அப்படின்றதுதான். நான் பல பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா முன்னெடுத்துக்காட்டா இருக்கணும் அப்படின்றதுதான் விரும்புறேன். என்னை பார்த்து பல பேர் கண்டிப்பா வரணும் அப்படின்றதையும் வலியுறுத்துறாங்க கீர்த்தனா அவர்கள். சிவகாசி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்க மற்ற வேட்பாளர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சராக இருந்த ராஜேந்திர பாலாஜி போட்டியிட்ட தொகுதியாக இருக்கு. இதனால் கவனம் முழுவதும் அவங்க மேலதான் இருந்துட்டு இருந்தது. அதே மாதிரி திமுக கூட்டணியில பாத்தீங்கன்னா காங்கிரஸ் போட்டியிட்டு இருக்காங்க. தாவேகால இருந்து ஒரு இளம் வேட்பாளர், அதுவும் பெண் வேட்பாளர் அப்படின்ற இருந்ததுனால பெரிய அளவுல கவனம் அப்படின்றது இவங்க பக்கம் திரும்பல. பெரிய அளவுல கவனம் அப்படின்றது அதிமுகவினுடைய வேட்பாளர் மேலையும் திமுகவில இருந்து காங்கிரஸ் களமிறங்கி இருக்காங்க, கூட்டணி கட்சி களமிறங்கி இருக்குது அப்படின்றதுதான் ஒரு பெரிய டிஸ்கஷன் பாயிண்டா இருந்தது. இவங்க ஒரு இளம் வேட்பாளரா இருக்கவும் இவங்க மேல பெரிய கவனம் இல்லை. ஆனா எப்பவுமே நம்மளுடைய எதிரி மேல ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணும்போதுதான் அவங்களுடைய எளிமை அப்படின்றது சைலண்டா முன்னேறி வருவாங்க அப்படின்ற மாதிரி இவங்க சைலண்டா முன்னேறி இப்போ மினிஸ்டராவே ஆயிட்டாங்க. இப்படி இரண்டு மூத்த தலைவர்களையும் வீழ்த்தி ஆச்சரிய
சோதனைப்படுத்திருக்கிறாங்க கீர்த்தனா அவர்கள். தோப்பாங்களா ஜெயிப்பாங்களா அப்படின்ற கேள்விகளுக்கு மத்தியில ஜெயிக்கிறது மட்டும் இல்ல, மினிஸ்டராவும் மாற போறேன் அப்படின்ற மாதிரி புது அவதாரத்தோட வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. தாவேகாவுல பாத்தீங்கன்னா கீர்த்தனா அவர்களை பொறுத்த வரைக்கும் பெற்ற வாக்குகள் 68,709 வாக்குகள். வாக்கு சதவீதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிவிக்கே ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல வாங்கின வாக்கு சதவீதம் அளவுக்கு வாங்கியிருக்காங்க. 35.56%. காங்கிரஸ்ல இருந்து அசோகன் ஜி வந்து பாத்தீங்கன்னா 57,039 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அவங்களுடைய வாக்கு சதவீதம் 29.52%. இரண்டாவது இடத்துல இருக்கிறாங்க காங்கிரஸ். அதே மாதிரி அதிமுகவினுடைய ராஜேந்திர பாலாஜியை பொறுத்த வரைக்கும் 51,078 வாக்குகள் வந்து பெற்றிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 26.45%. இங்க நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் போட்டி போட்டு 5.27% தான் வாங்கியிருக்காங்க. நோட்டாக்கு 0.49%. வாக்கு வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே கிட்டத்தட்ட 11,670 வாக்குகள் வந்து வித்தியாசத்துல இங்க கீர்த்தனா அவர்கள் அபார வெற்றியை வந்து பெற்றிருக்கிறாங்க. பதிவான மொத்த வாக்குகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,93,128 வாக்குகள் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இங்க மொத்த வாக்காளர்கள் 2,41,403. அதுல கிட்டத்தட்ட பாதின்னு கூட சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட பாதி பேர் 60,000 பேர் தான் வந்து ஓட்டை போடல. மற்றபடி எல்லாருமே வந்து ஓட்டு போட்டிருக்கிறாங்க. கீர்த்தனா அவர்களுக்கு என்ன துறை போக போகுது, அவங்க எப்படி அதை கையாள போறாங்க அப்படின்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருந்துட்டு இருக்கு. இப்போ அமைச்சர்களை நியமனம் பண்ணிருக்காங்க. பதவியேற்ற அமைச்சர்களுக்கு என்ன துறைகள் ஒதுக்கப்பட போகுது அப்படின்றதெல்லாம் தலைமைச் செயலகத்துக்கு விஜய் அவர்கள் போயிருக்கிறாங்க. அங்க வந்து யார் யாருக்கு என்னென்ன துறை கொடுக்கணும், என்னென்ன டிஸ்கஷன்ஸ், என்னென்ன அதிகாரிகள் நியமிக்கணும் அப்படின்ற எல்லா விஷயங்களும் போகுது. ஸோ வரக்கூடிய நாட்கள்ல பல அப்டேட்ஸ் இருக்க போகுது. ஸோ கீர்த்தனா அவர்களை பத்தி யார் இவங்க, என்ன பின்னணியில இருந்து வராங்க, ஒரு எளிமையான பெண்ணாக இருந்து இன்றைக்கு மினிஸ்டரா வந்து உயர்ந்திருக்கிறாங்க. ஸோ யார் நினைத்தாலும் என்ன வேணாலும் ஆக முடியும் அப்படின்றதுதான் இந்த அரசியல் களம் நமக்கு கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ கீர்த்தனா அவர்களை பற்றிய விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு என்ன தோணுது கீர்த்தனா அவர்களை பற்றி? இன்றைக்கு நம்மளுடைய தமிழகத்தினுடைய பெண் அமைச்சராக கீர்த்தனா அவர்கள் பதவியேற்றிருக்கிறாங்க. அவங்களை பற்றிய உங்க பார்வையை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.